Hello everyone and welcome to Code Surfers YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு HTML சீரீஸ் உடைய பார்ட் 1 நாங்கள் அஃபிஷியலாக இப்போது HTML சீரீஸை லான்ச் பண்ண போகிறோம் அண்ட் இது கன்சிஸ்ட் ஆஃப் நிறைய பார்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பார்ட்டாக பார்த்து HTML ஃபுல்லாக நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இந்த வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய பார்ட் 1 வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம டாக்குமெண்ட் டைப் ஹெட் அண்ட் பாடி HTML பேசிக் ஸ்கெலிட்டலை வந்து பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் VS கோட் எடிட்டர் நம்ம ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அதை யூஸ் பண்ணி வீடியோ கோட் எடிட்டர் நீங்கள் வந்து VS கோட் எடிட்டரை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுன்ற வீடியோலாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பேசிக் சின்டாக்ஸாக HTML5 நீங்கள் அடித்தாலே ஷார்ட்கட் மூலிமா உங்களுக்கு இந்த டேக்ஸ் தெரியும். ஸோ இந்த டேக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பேசிக் ஸ்கெலிட்டல் டேக் ஃபார் HTML. நீங்கள் HTML5 யூஸ் பண்ணுறீங்க. ஸோ வந்து நார்மலாகவே எல்லோரும் இப்போ HTML5 தான் யூஸ் பண்ணுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் ஸ்கெலிட்டல் டேக் அப்படின்றது வந்து இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டைப், HTML ஹெட்டு, பாடி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அண்ட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக அந்த மெட்டா டேக்ஸ் இருக்கும். அண்ட் அந்த மெட்டா டேக்ஸ் பற்றி நான் ப்ரீஃபாக ஒன்று கொடுக்குறேன். இப்போதைக்கு மெட்டா டேக்ஸ் வேணாம். இப்போ நான் வந்து இதை ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ பேசிக்காக என்ன இப்போ நம்ம HTML இல்லை டாக்டைப் இதில் நிறைய டேக்ஸ் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக பேசிக்காக நான் இங்கே சிலதை வந்து கமெண்ட்ஸில் போட்டு வச்சுருக்கிறேன். அதை நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு அடுத்து பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடியே பேசிக் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று கூட ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அதுலேயும் உங்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக அப்லோட் பண்ணியிருப்போம். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டைப். இதில் டாக்குமெண்ட் டைப் டாக்டைப் HTMLனு கொடுத்துருக்குறோம். இந்த டேக்கில் டாக்டைப்னா டாக்குமெண்ட் டைப்னு அர்த்தம். அது என்ன சொல்லுதுன்னா, இப்போ வந்து ஆல் HTML documents must start with a doctype. HTML டாக்குமெண்ட் வந்து டாக்டைப்பில் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே ஏன்னா டாக்டைப் என்ன டாக்குமெண்ட் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். கம்ப்யூட்டருக்கு நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியாது இல்லையா, அதனால் டாக்டைப் HTMLனு சொல்கிறோம். செகண்ட் டேக் பார்த்தீங்கன்னா HTML. இது HTML5னால HTML ஆரம்பிக்கிறோம். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா லாங் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். LANGனா லாங்குவேஜ் அப்படின்றது, ஈக்குவல் டு ENறது இங்கிலீஷ் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம இங்கிலீஷில் தான் இதை வந்து டைப் பண்ண போகிறோம் அப்படின்றத கம்ப்யூட்டருக்கு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட் அப்படின்றது வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பாடிக்கு வந்து எப்படி தலை பாடி அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இது ஸ்கெலிட்டன் அப்படின்றதுனால ஹெட்டிங் டேக்கில் வந்து நம்ம பேசிக் ஹெட்டிங்கை வந்து கொடுக்க போகிறோம். அதாவது டு டிஃபைன் த ஹெட் செக்ஷன் ஆஃப் த HTML டாக்குமெண்ட். HTML டாக்குமெண்ட்டில் இருக்கிற ஹெட்டோடைய செக்ஷனை வந்து நம்ம இதில் சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா டைட்டில் மட்டும் இருக்கும். டைட்டில் அண்ட் இன்னும் நிறைய இது இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ டைட்டிலில் டிஃபால்ட்டு டாக்குமெண்ட் இருக்கும், பட் நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். கோட் சர்ஃபர்ஸ் உங்களுக்கு எந்த டைட்டில் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கோட் சர்ஃபர்ஸ் அப்படின்றத டைப் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஓப்பனிங் டேக்குக்கும், இப்போது ஓப்பனிங் டேக்னால் அந்த ஸ்லாஷ் இல்லாத டேகு. அண்ட் எல்லா ஓப்பனிங் டேக்கும் ஒரு க்ளோஸ் டேக் இருக்கும். க்ளோஸ் டேக் வந்து ஸ்லாஷ் ஹெட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஹெட்டுன்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்லாஷ் ஹெட்டுன்னு போட்டு நீங்கள் முடிக்கணும். ஸோ இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். அண்ட் சில டேக்ஸில் மட்டும் அந்த ஸ்லாஷ் இருக்காது. இப்போ பாடிக்கு இருக்குது, HTMLக்கு இருக்குது, ஹெட்டுக்கு இருக்குது, ஆனால் அந்த டாக் டைப்புக்கு இல்லை இருக்குது. அந்த மாதிரி சில டேக்கு இருக்காது. அண்ட் பாடி டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடி டேக்குள்ளே தான் உங்களுடைய ஃபுல் கண்டென்ட்டுமே இருக்கும். HTMLல நீங்கள் அடிக்கிற ஃபுல் கண்டென்ட்டும் இந்த பாடி அப்படின்ற டேக்குள்ளே தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பாடி டேக்கை க்ளோஸ் பண்ணுறோம், HTML டேக்கையும் வந்து க்ளோஸ் பண்ணுறோம். டைட்டில் கூட பாருங்கள், ஸ்டார்டிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக் இருக்குது. பட் அந்த டாக் டைப் ஆனால் இன்னும் நிறைய டேக்ஸ் இருக்குது. அதுக்கும் வந்து சில டேக்ஸில் வந்து க்ளோசிங் டேக் இருக்காது, பட் மோஸ்ட்லி க்ளோசிங் டேக் இருக்கும். அண்ட் அந்த பாடி அந்த டிவிஷனுக்குள்ளே தான் நம்ம வந்து எல்லா HTML டேக்ஸையும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதா இருக்கும். இது வந்து ஜஸ்ட் HTML பேசிக் ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர். அண்ட் இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புரியலைன்னா மறுபடியும் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது புரியும். ஜஸ்ட் ரொம்ப ஈஸியாக HTML எப்படி கற்றுக்கிறது அப்படின்ற மொத்த கண்டென்ட்டும் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம ஜஸ்ட்டு இப்போதைக்கு ஒரு 4 டேக் தான் சொல்லியிருக்கிறோம். இப்போ இதோட அவுட்புட் எப்படி பார்க்குறதுனா, ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர். நீங்கள் எங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஆல்ரெடி லைவ் சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ற வீடியோ கொடுத்துருக்குறேன். அது இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும் கூகுள் குரோமில். இதில் மேலே பார்த்தீங்கன்னா கோட் சர்ஃபர்ஸ் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அது எப்படின்னா, நம்ம டைட்டிலில் பார்த்தீங்கன்னா கோட் சர்ஃபர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறோம், ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறோம். அதனால அங்கே அப்படி தெரியுது. நீங்கள் என்ன பேர் கொடுத்துருக்கிறீங்களோ அது இங்கே மேலே வந்து டைட்டிலில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த லைவ் சர்வரையும் வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்னு கொடுத்துருக்கிற வீடியோவில் நீங்கள் பார்த்து எக்ஸ்டென்ஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அது இருந்துச்சுன்னா நீங்கள் இதை சேவ் பண்ணி மறுபடியும் ஓப்பன் பண்ண தேவையில்லை. HTML பேசிக்காக வந்து நோட் பேடில் டைப் பண்ணுவாங்க. ஆனால் நோட் பேட் அப்படின்னா நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். VS கோட் எடிட்டர் அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன். அண்ட் ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கோட் சர்ஃபேஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.